2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது பாகிஸ்தானில் உள்ள கராச்சி ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கியது. முதல் போட்டி 2017 சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே நடைபெற்றது. பரபரப்பாக தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியில் டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன், டேரில் மிச்சல் 3 பேரும் 10-1-10 என சொற்ப ரன்களில் நடையை கட்டினர். ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் அபாரமாக விளையாடிய வில் யங் 11 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் என துவம்சம் செய்து சதமடித்து அசத்தினார். வில் யங் 107 ரன்கள் அடித்து அசத்த, களத்துல நானும் இருக்கம்பா என 10 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் என வெளுத்து வாங்கிய டாம் லாதன் 118 ரன்கள் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இறுதியாக வந்து காட்டடி அடித்த கிளென் பிலிப்ஸ் 39 பந்தில் 61 ரன்கள் அடிக்க 50 ஓவரில் 320 ரன்களை குவித்தது நியூசிலாந்து. 321 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் ஐசிசி ரூல்ஸ் காரணமாக ஃபகார் ஜமான் தொடக்க வீரராக களமிறங்க முடியாமல் போனது. அவருக்கு முன்னதாக களத்திற்கு வந்த ஷாட் ஷகில், முகமது ரிஸ்வான் இருவரும் சொற்ப ரன்களில் வெளியேறி அதிர்ச்சி கொடுத்தனர். பிரைம் ஃபார்மில் இருக்கும் ரிஸ்வானை ஒரு அசாத்தியமான கேட்ச் மூலம் வெளியேற்றினார் கிளென் பிலிப்ஸ். 3வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஃபகார் ஜமான் அடுத்தடுத்து பவுண்டரிகளாக விரட்டினாலும் நீண்ட நேரம் நிலைத்து நிற்காமல் 24 ரன்னில் வெளியேறினார். 69 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் தடுமாறிய நிலையில் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்ட சல்மான் ஆகா மற்றும் பாபர் அசாம் இருவரும் நம்பிக்கை அளித்தனர். ஆனால் சல்மான் 42 ரன்னில் வெளியேற அரை சதமடித்து நிலைத்து நின்ற பாபர் அசாம் 64 ரன்னில் மிச்சல் சாட்னர் பந்தில் அவுட் ஆகி வெளியேறினார். இறுதியில் வந்து அதிரடியாக விளையாடிய குஷ்தில் ஷா 10 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் என விளாசி நியூசிலாந்தை அச்சுறுத்தும் பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரும் 69 ரன்னில் வெளியேற 260 ரன்னில் பாகிஸ்தானை சுருட்டிய நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்தது. முதல் இன்னிங்ஸை விட 2வது இன்னிங்ஸில் ஸ்பின்னர்களுக்கு நன்றாகவே பந்து திரும்பியது. இதனால் வேகப்பந்து வீச்சை விட அதிகமான ஸ்பின்னர்களை பயன்படுத்திய மிச்சல் சாட்னர் பாகிஸ்தானை மொத்தமாக டாமினேட் செய்தார். இதை பார்த்தபோது எதற்கு பாகிஸ்தான் டாஸ் வென்ற பந்து வீச்சை தேர்வு செய்தது என்பதே புரியாமல் போனது. எந்த அளவு பந்து திரும்பியது என்றால் பாகிஸ்தான் ஸ்பின்னர்களை விட நியூசிலாந்து ஸ்பின்னர்களுக்கு 2 மடங்கு அதிகமாக திரும்பியது. சாம்பியன்ஸ் டிராபிக்கு முன்னதாகவே மிடில் ஓவர்களில் சிறப்பாக பந்து வீச பாகிஸ்தானிடம் ஸ்பின்னர்கள் இல்லை என்பது கேள்வியாகவே வைக்கப்பட்டது. ஒரே ஒரு ஸ்பின்னராக அப்ரார் அகமது மட்டுமே சிறந்து விளங்கினார். அவரை தவிர 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்கள் இருந்தும் அவர்களை கொண்டு பாகிஸ்தானால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. இந்த பிரச்சனை குறித்து தொடருக்கு முன்னதாக பேசிய பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வான் இருக்கும் ஸ்பின்னர்களை வைத்து தங்களால் சிறப்பாக செல்ல முடியும் என்று கூறினார். ஆனால் பிரச்சனைகள் இருப்பது தெரிந்தும் அதை சரி செய்யாமல் சொந்த மண்ணில் படுதோல்வியை சந்தித்துள்ளது பாகிஸ்தான். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் 2 நியூசிலாந்து வீரர்கள் சதமடித்து இன்றைய போட்டியில் சாதனை படைத்தனர். அடுத்த போட்டியில் பாகிஸ்தான் அணி இந்தியாவை எதிர்கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது.